அழகான குட்டையூர்ல ஒரு அழகான தம்பதிங்க வாழ்ந்து வந்துகிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு 4 பசங்க. அதில் ஒருத்தங்க பெயர் பிரணவன். இவங்க தன்னோட 6 மாசத்திலேயே இந்த உலகத்தை விட்டு போயிட்டாங்க. அப்புறமா அந்த தம்பதிங்க தங்களோட மிச்சம் 3 பசங்களோட சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அப்படியே கொஞ்ச நாட்களும் போச்சு. நாட்கள் மாதங்களாச்சு, மாதங்கள் வருஷங்களாச்சு. இப்படியே அவங்களோட வாழ்க்கை போய்கிட்டு இருந்துச்சு. அப்போ 2009ஆம் ஆண்டு வந்துருச்சு. அவங்க நாட்டில் ஒரு மிகப்பெரிய போரே நடக்க தொடங்கிடுச்சு. அப்போ நம்ம கதையோட குட்டி ஹீரோவோட அப்பா அவங்க பசங்களை எப்படியாச்சும் காப்பாற்றிடணும்னு தங்களோட சொந்த வீட்டை விட்டுட்டு அவங்களோட மாமி, மனைவி, பசங்கண்டு எல்லாத்தையும் ஒத்த பைக்கில் அழைச்சிக்கிட்டு வேறொரு இடத்துக்கு போய்கிட்டு இருக்காங்க. அவங்க போய்கிட்டு இருக்கப்போ செல்லெல்லாம் அவங்க கண் முன்னாடி வந்து விழுறத பார்த்த நம்ம குட்டி ஹீரோவோட பாட்டி கடவுளே பயந்து போய் எப்படியாச்சும் நம்மளை காப்பாத்திட கடவுளை என்று மாறி மாறி ஒவ்வொரு கடவுளையும் கும்பிட தொடங்கிட்டாங்க. அப்படியே ஏதோ ஒரு வழியா அவங்க நினைச்ச இடத்துக்கு வந்து சேர்ந்துட்டாங்க. அங்க வந்து 1-2 நாட்கள் வீட்டுக்குள்ளேயே வாழ்றாங்க. ஆனா அவங்களோட வீட்டுக்குள்ளேயும் செல் விழுறத பார்த்த குட்டி ஹீரோவோட அப்பா வேறொரு இடத்துக்கு போகலாம் என்று அங்க பைக்ல 50 பேரையும் அழைச்சிக்கிட்டு போய்கிட்டு இருக்காரு. அவங்க போய்கிட்டு இருக்கப்போ அவங்கள நோக்கி ஒரு செல் வாரத பார்த்த நம்ம குட்டி ஹீரோவோட பாட்டி என்ன பண்ணியிருப்பாங்கன்னு நீங்களே கண்டுபிடிச்சிருப்பீங்க. அவங்க கடவுளை எப்படியாச்சும் என்னோட பிஞ்சுங்களை காப்பாத்துட்டு கடவுளை என்று கும்பிட அவங்கள நோக்கி வந்த செல் அவங்களுக்கு முன்னுக்கு விழ பதறி அடித்து குட்டி ஹீரோவோட அப்பா இன்னும் வேகமா பைக்கை ஓட்ட போக பாட்டி தன்னோட கையில வச்சிருந்த ஒரு தொகை காசை எடுத்து மாதாவுக்கு நேர்த்திக்கடன் வைக்கிறாங்க. அப்படியே அவங்க போக வேண்டிய இடமும் வந்துடுச்சு. அங்க போன நம்ம குட்டி ஹீரோவோட அப்பா நிலத்துக்குள்ள ஒரு வங்கர் வெட்டணும்னு பக்கத்துல போய் மண்வெட்டி வாங்கிட்டு வந்து தானே வேலையை தொடங்கிட்டாரு. அதுக்கு பிறகு வர்க்கருக்கு மேல போடணும்னு பனைமரம் தரிக்க போயிட்டாரு. அவரு போய் கொஞ்ச நேரத்துல அங்கிட்டிருந்து ஒரு செய்தி வருது, தடிவெட்ட போன அவர் செத்துட்டாருன்னு. அதை கேட்ட குடும்பம் கதி கலங்கி நிற்க நம்ம ஹீரோவோட மாமா பாய கொண்டு போய் அவரை தூக்கிட்டு வர ரத்த வெள்ளத்தில் அவர் இருக்கிறத பார்த்த ஹீரோவோட அம்மா எங்க என்னோட பிள்ளைங்க பயந்துடுவாங்கன்னு அவங்கள உள்ளுக்கு கொண்டு போயிட்டு விடுறாங்க. நம்ம ஹீரோ நைஸா வெளியே வந்து பார்க்க பொட்டிலந்த கவலையில் தாய் நிற்க என இப்படியே கொஞ்ச நாட்கள் ஓடி போக இடம்பெயர வேண்டிய சூழ்நிலையில் நம்ம ஹீரோ இருக்கிறாரு. ஹீரோவையும் பாட்டி தூக்கிக்க அவனோட அம்மா அவனோட 2வது பையனை தூக்க அவனோட மாமா 1வது பையனை தூக்கிக்கிட்டு நடந்து போய்கிட்டு இருக்காங்க. கூட்ட நெரிசல்ல அவங்க முந்தி அடிச்சுக்கிட்டு முன்னுக்கு போறாங்க. கொஞ்ச நேரத்துல அவங்க 3 பேரும் 3 துருவமா பிரிஞ்சு போயிட்டாங்க. அப்படியே அவங்கள வேற இடத்துல கொஞ்ச காலம் இருக்காங்க. பிறகு அவங்க 3 பேரும் மற்றவங்க உயிரோட இருக்காங்களா இல்லையா என்று நினைச்சு பயப்படுறாங்க. அப்படியே நாட்கள் மாதங்கள் வருடங்களாகி 8 வருடங்களும் கடந்து போயிருச்சு. இப்படி அவங்க கவலையிலேயே இருக்காங்க. அப்படி இருக்கிறப்ப நம்ம குட்டி ஹீரோவோட அம்மா 2வது சகோதரனும் உயிரோட ஒரு இடத்துல ஒருத்தர் பார்த்துட்டு நம்ம ஹீரோவோட பாட்டிக்கிட்ட வந்து சொல்றாரு. அதுக்கு பிறகு இவங்க ஒரு வழியா அவங்கள தேடி பிடிச்சி ஒன்று சேர்ந்துட்டாங்க. அப்படியே கொஞ்ச நாட்கள் போக நம்ம ஹீரோவோட மாமா குடும்பமும்
இருக்கிறாங்க, ஒரு இடத்துல வாழ்ந்துகிட்டு இருக்காங்க என்று தெரிய வந்துடுச்சு. அப்படியே கொஞ்ச நாட்களும் போயிட்டு பிறகு அப்படியே அவங்க திரும்பவும் எல்லா பிரச்சனையும் முடிச்சு தங்க சொந்த ஊருக்கே போயிட்டாங்க. அப்படியே நம்ம குட்டி ஹீரோ வர்மனோட அம்மா வேலைக்கு போக அவன் பள்ளிக்கூடத்துக்கு போக என அப்படியே நாட்கள் மாதங்கள் வருஷங்களாக ஒரு 8 வருஷம் ஓடிட்டு, அப்படியே அன்னைக்கு ஒரு நாள் வர்மனோட அம்மா படுத்திருக்கையில இறந்து போயிட்டாங்க. அதை எதிர்பாராத அவங்க பாட்டியினை எல்லாருமே கதறாங்க. அப்படியே வர்மனோட அம்மா சடங்குகளும் முடிஞ்சது. அவனும் மனசுடைஞ்சு போறான். அதனாலேயே அவனுக்கு ஒரு துணை வேணும் அப்படின்னு நினைக்கிறான். அவனும் தன்னோட மனசுக்கு பிடிச்சவங்களை பார்க்கறான், தேடுறான், பழகுறான், அவங்களுக்காக எல்லாத்தையும் செய்யறான். ஆனா அவனை யாருமே புரிஞ்சுக்கிற பாடும் இல்லை. இப்படியே இரவு பகலாம், பகல் இரவா இருக்கும்போது எதிர்பாராம ஹாஸ்பிட்டல்ல ஒரு டாக்டர் ஒருத்தவங்களை பார்க்கறான். அவருக்கும் இவனை பிடிச்சு போயிடுது, இவனுக்கும் அவரை பிடிச்சு போயிடுது. அப்படியே டாக்டர் நிலவனுக்கும் தம்பி இல்லாததால் இவங்க 2 பேரும் அண்ணன் தம்பியா பழக ஆரம்பிக்கிறாங்க. இவங்க 2 பேரும் பிரிஞ்சு பார்க்கணும், எல்லா இடமும் போறாங்க, ஒன்னாவே சுத்துறாங்க. அப்படியே நாட்கள் போக 2 பேரும் நாம எப்போ பிரிஞ்சிடுவோம்னு தெரியலன்னு ஃபீல் பண்றாங்க. அப்புறமா அதை நினைச்சே போயிடுறாங்க. 2 பேரும் பிரிஞ்சு போகாம இருக்க என்னென்ன பண்ணணுமோ அதையெல்லாம் பண்றாங்க. அப்போதான் அவங்கள பிரிச்சு விடணும்னு நிலவனோட மனைவி வர்மனோட அண்ணி பிளான் பண்றாங்க. நிலவன் கிட்ட சத்தியமும் வாங்கிடுறாங்க. நிலவனும் வேற வழி தெரியாம சோபிக்கு சத்தியமும் பண்ணி கொடுக்கிறான். அதால வர்மனையும் ஒவ்வொரு முறையும் அவாய்ட் பண்ணி தொடங்கிட்டாரு. இது எங்க ஆரம்பிச்சதோ அங்கேயே முடிச்சு வைக்கிறது தான் சரியன்னு ஹாஸ்பிட்டல்ல வச்சு வர்மன் அவாய்ட் பண்ணி பேசி திரும்ப வீட்டுக்கு அனுப்பி விடுறான். சேர முடியாதது என தெரிந்தும் காதலித்த இந்த உறவின் பிரிவு நிலைக்குமா?